அன்பிற்கினியவர்களே, லூர்து தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் அன்பு கலந்த நல்வாழ்த்துக்களை எங்கள் குழுவின் சார்பாக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஒவ்வொரு வாரமும் இந்த நிகழ்ச்சியை நாம் நடத்துகின்றோம். கடந்த 2 வாரங்களாக இந்த நிகழ்ச்சி என்பது பல பேருக்கு இது எட்டியது. பல பேர் இதை பார்த்திருக்கிறார்கள். அதற்கு ஒரு சில சாட்சிகளும் சான்றுகளும் நான் இப்பொழுது சொல்ல தயாராக இருக்கின்றேன். குறிப்பாக வெளிநாடுகளிலிருந்து நமக்கு கிடைக்கின்ற நல்ல ஒரு ஃபீட்பேக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பின்னூட்டம், அது ரொம்ப நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது, உற்சாகமாக இருக்கிறது. குறிப்பாக திருவாளர் ஜோசப் அப்படின்றவர் மாலத்தீவிலேருந்து நம்முடைய திருப்பலியை அவர் ரெகுலராக பார்ப்பார். வெளியூர் அந்த திருப்பலியும் அவர் ரெகுலராக பார்ப்பார். இப்போ இறுதி ஆண்டு திருப்பலி பார்க்குறாங்க. இந்த நிகழ்ச்சியே அவருக்கு ரொம்ப நாள் கழித்து தான் தெரிஞ்சிருக்கு. அப்புறம் எனக்கு உடனே வாட்ஸ்அப் செய்தி அனுப்பினார். இந்த மாதிரி எனக்கு பழைய எதுவும் எனக்கு கொஞ்சம் அனுப்பி விடுங்க அப்படின்னு சொன்னார். கடந்த 2 நிகழ்ச்சிகளும் எபிசோடும் நம்ம அனுப்பி வச்சோம். ரொம்ப சந்தோஷப்பட்டார், ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சார். ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது ஃபாதர் அப்படின்னு சொன்னார். ஃப்ரான்ஸ் நாட்டில் சொல்லவே தேவையில்லை, நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க. எந்த ஃபோனும் நான் எடுக்க மாட்டேன், அதனால் நேரடியாக தொடர்பு கொள்வதற்கு அவங்களால முடியல. ஆனால் நிறைய நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. அதனுடைய அடிப்படையில் 3வது வாரமாக இன்றைக்கும் இந்த நிகழ்ச்சியை நாம் தொடர்கின்றோம். நேயர்கள் அனைவருக்கும் மிகுந்த நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். நீங்கள் அனைவரும் இந்த நிகழ்ச்சியை தவறாமல் தொடர்ந்து பார்க்கின்றீர்கள், பயனடைகின்றீர்கள் என்பதை நினைத்து கடவுளுக்கு நாம் நன்றி சொல்கின்றோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இந்த ஒரு நிகழ்ச்சியினுடைய ஒரு தலைப்பாக சென்ற வாரமே இதை பற்றி பேசினார்கள் எங்களுடைய குழுவினர். செபம் அப்படின்றத நம்ம கண்டிப்பாக சொல்லி ஆகணும் ஃபாதர் அப்படின்னு சொன்னாங்க. ஏன் அப்படின்னு சொன்னாக்கா, தவக்காலத்தில் அது ஒரு சிறப்பு பக்தி முயற்சியாக நம்ம எடுத்திருக்கிறோம். ஜெபம், தர்ம காரியம், தபம் அப்படின்னு தான் வச்சுருக்கிறோம். அந்த ஜெபம் அப்படின்னு வர்றதுனால தபசு காலம் முடியறதுக்கு முன்னாடியாவது அதை பற்றி நம்ம சொல்லலாம் அப்படின்னு ஒரு கருத்து, ஒரு காரணம். இன்னொரு காரணம் அப்படின்னாக்கா, நம்ம கத்தோலிக்க கிறிஸ்துவர்களுக்கு ஜெபிக்கவே தெரியல. என்னையும் சேர்த்து தான், இங்கே இருக்கிறவங்களையும் சேர்த்து தான். நான் எல்லாம் தெரிஞ்சோன்னு நான் சொல்ல மாட்டேன். ஒருத்தருக்கும் ஜெபிக்கிற அந்த ஒரு தன்மையும் உணர்வும் முறையும் தெரியல. ஜெபம் செய்யுங்க அப்படின்னா, ஒரு தம்பி ஒரு ஜெபம் சொல்லுப்பா, போடுறான் 10 தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே தட்டாப்புட்டான்னு அங்கேயும் மேலே எங்கேயும் பார்த்துட்டு ஆமேன்னு முடிச்சுட்டு உட்காந்துக்கிறான். இது ஜெபமா? இது இறைவேண்டலா அப்படின்னு நம்ம யோசனை பண்ண வேண்டியதாக இருக்குது. அவனுக்கு அதுக்கு மேலே யோசனை பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. அதனால் எப்படி ஜெபிக்கலாம் என்ற அந்த ஒரு கருத்தையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்ற ஒரு நல்ல எண்ணத்தோடும் உங்களுடைய எதிர்பார்ப்பை மதித்து இந்த நேரத்தில் இந்த நிகழ்ச்சியை இந்த தலைப்பிலே நடத்தலாம் என்று நினைக்கின்றோம். எனவே எல்லாற்றுக்கும் மேலாக இறைவன் இருக்கின்றார். இறைவனுடைய அருள் வேண்டி இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை நாம் துவங்குகின்றோம். ஒரு ஜெபத்தோடு ஆரம்பிக்கின்றோம். அன்பு தந்தையே, எம் இறைவா, எங்கு உமது பெயரால் 2-3 பேர்கள் கூடியிருக்கிறார்களோ அவர்கள் மத்தியில் நான் இருக்கிறேன் என்று சொன்ன எங்கள் அன்பு தந்தையே, இந்த இனிய மாலை வேளையில் அறிவோம் திரு அவையை என்ற இந்த நிகழ்ச்சிக்காக லூர்து டிவி மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தந்தையே, நாங்கள் இன்று மேற்கொண்டுள்ள தலைப்பு ஜெபத்தினை பற்றியது. நாங்கள் இதை தெளிவாக உணர்ந்து மக்களுக்கு தேவையான விளக்கங்களை கொடுக்க எங்களுக்கு உதவி புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். நன்றி ஃபாதர். நீங்கள் முன்னுரையில் சொன்னீங்க யாருக்குமே ஜெபிக்க தெரியல. கண்டிப்பாக ஏற்றுக்கிறோம். அப்படின்னா ஜெபம்னா என்ன, அதை எப்படி எப்படி ஜெபிக்கலாம், அதை பற்றி நீங்கள் சொன்னீங்கன்னா இன்னும் சரியாக, நீங்கள் சொன்னது கருத்து, ஆனாலும் அதுக்கு விளக்கம் சொன்னீங்கன்னா சரியாக இருக்கலாம். நான் என்ன நினைக்கிறேன்னா, ஜெபம்னா என்ன, இதுக்கு ஒரு டெஃபினிஷன் வரையறையே கிடையாது. இப்போ நம்ம வத்திக்கான் திருச்சங்கம் இருக்கிறது, அதில் ஜெபம்னா என்ன அப்படின்னு ஒரு வரையறை கொடுக்கல. இப்போ ஃபார்முலா இருக்குது பாருங்கள்.
a+b² a² b² + 2ab அந்த மாதிரிலாம் ஃபார்முலா இங்கே கிடையாது. ஆனால் எப்படி ஜெபிக்கணும், ஜெபம்னா என்னன்ற அந்த விளக்கத்தையும் புரிதலையும் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. உதாரணமாக பாருங்கள், இப்போ நம்ம 4 பேர் இருக்கிறோம். இந்த 4 பேருக்கும் ஜெபம்னா என்ன அப்படின்னு ஒரு புரிதல் இருக்கும். இப்போ எவ்வளோ பெரிய வித்தியாசமான அந்த புரிதல் இருக்கிறது அப்படின்னா இப்போயே நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஃபாதருக்கு பாருங்கள், இப்போ ஜெபம்னா ஃபாதர் என்ன நினைக்கிறாரு? ஜெபம் அப்படி என்று சொன்னால் இறைவனோடு பேசுவது, கடவுளோடு உரையாடுவது. என்னை பொறுத்த வரைக்கும் ஜெபம் அப்படின்னா இந்த அச்சடிக்கப்பட்ட இந்த புத்தகத்தில் இருக்கிற இந்த வார்த்தைகளை சொல்லி ஜெபிப்பது என்பது ஜெபம் அல்ல. ஜெபம் என்பது மைண்டிலிருந்து வரக்கூடாது, மைண்டில் கிடையாது. ஜெபம் என்பது அது இதயத்திலிருந்து வர வேண்டும், இதயபூர்வமாக. ஜெபம் என்பது எனக்கும் இறைவனுக்கும் எனக்கும் ஆண்டவர் இயேசுவுக்கும் உள்ள ஒரு ஹார்ட் டு ஹார்ட் டயலாக். இந்த 2 நண்பர்களோ அல்லது 2 லவ்வர்ஸ் 2 பேசிக்கும் பொழுது அந்த கண்களிலே அவர்கள் பார்க்கிற பொழுது அவங்க என்ன சொல்ல வராங்களோ அது எல்லாத்தையும் முழுமையாக அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அது அப்படியே அவங்களுக்கு 2 பேரும் பரிமாறிக்கொள்ளுவார்கள். இவங்க என்ன சொல்ல வந்தாங்க அவங்களுக்கு புரியும், அவங்க என்ன சொல்ல வந்தாங்க இவருக்கு புரியும். தட் இஸ் த ப்ரேயர். ஓகே, ஃபைன். அதுதான் இந்த ஹார்ட் டு ஹார்ட் டயலாக் பிட்வீன் மீ அண்ட் காட். ஜெபம்னா என்ன? எனக்கு ஏதாவது தேவை இருக்குது, இறைவன் கையில் போய் ஆண்டவரே இறைவா எனக்கு தேவை இருக்குது, என் தேவையை நீங்கள் சந்திங்க. எடுத்துக்காட்டா எசேக்கியா ராஜாவுக்கு எசையா சொல்லிட்டார், நீ உனக்கு மரணம் வந்துருச்சு. அப்போ அந்த நேரத்தில் எசேக்கியா ராஜா ஜெபிக்கிறார், இறைவா நான் உனக்கு எப்படி செஞ்சிருந்தேன், நான் நல்ல ஒரு ராஜாவாக இருந்தேன், என் வாழ்க்கை கொடுன்னு. அப்போ அதுதான் என்னுடைய ஜெபம்னா நமக்கு செய்த நன்மைகளை சொல்லி ஆண்டவருக்கு, ஆண்டவர் நான் இவ்வளோ செஞ்சுக்கிறேன், எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு வேண்டுவது என்னுடைய கருத்து. ஜெபம் கண்டிப்பாக கண்டிப்பாக. ஜெபத்தை பற்றி என்னுடைய கருத்து, கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்டதற்கு நன்றியும் தேவையானதை கேட்டு பெறுவதும் தான் ஜெபம்னு நான் இவ்வளோ நாள் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ என்னோட கருத்தை ஃபாதர் சொன்னதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக மாற்றிக்கிறேன். இப்போ மாற்றிக்கிறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம கேட்குறோம், நம்ம பெற்றுக்கிறோம் அப்படின்னு தான் நீங்கள் நினைக்கிறீங்க. ரைட், ஓகே. இப்போ நான் என்ன நினைக்கிறேன், என்னுடைய கருத்து, ஏன்னா இப்போ கொஞ்சம் படித்ததுனால ஏற்படுகின்ற முதிர்ச்சி வளர்ச்சி. ஃபாதர் சொன்னார் பார்த்தீங்களா, ஹார்ட்டை விட எனக்கு அதிகமாக மைண்டு தான் வேலை செய்யும், அந்த இன்டெலிஜென்ஸ் அதுதான் அதிகமாக வேலை செய்யும். அது ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசப்படுது. ஃபாதர் அருமையாக ஜெபம் பண்ணுவாங்க, அவருடைய ஜெபம் ரொம்ப எனக்கு பிடிக்கும், அப்படியே மனசை மேலே எழுப்பும். ஜெபிக்கிறது அவரு இல்லை, நீங்கள் நிற்கும் பொழுது நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, உன்னுடைய உள்ளத்தில் இருக்கின்ற தூய ஆவியானவர் அவர் பேசுவார், அப்பா தந்தா என்று பெருமூச்சு விட்டு அவர் ஜெபிப்பார் அப்படின்ற அந்த ஒரு நிலைக்கு நம்மளை கையளிச்சிட்டோம் அப்படின்னாக்கா பேசுவது நான் அல்ல, ஆண்டவர் பேசுகிறார். அந்த மாதிரி என்னுடைய கருத்தின்படி பார்த்தீங்க அப்படின்னாக்கா இறைவனோடு இருக்கின்ற அந்த ஒரு உறவு நிலை, அவர் என்னுடைய அப்பா, நான் அவருடைய பிள்ளை. அப்பா மேலே எவ்வளோ நம்பிக்கையும் எவ்வளோ ஒரு அன்பையும் ஆசையும் நான் வச்சுருக்கிறேனோ அது கொஞ்சம் கூட குறையக்கூடாது. அவர் என் மேலே எந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கையும் ஒரு அக்கறையும் பராமரிப்பும் வச்சுருக்கிறாரோ அதுவும் கொஞ்சம் கூட குறையக்கூடாது. இது ரெண்டும் சமமாக போய்கிட்டே இருக்குது அப்படின்னாக்கா அதுதான் ஜெபம். அப்படின்னா நான் கேட்டாலும் ஒன்று தான், நான் கேட்கலனாலும் ஒன்று தான். அவர் எனக்கு எல்லாத்தையும் செய்வார். நான் சூரியனை பார்த்து எனக்கு சூரிய வெளிச்சம் கொடு நான் கேட்டு நான் இருக்கிறேன், அது உதித்த உடனே சூரியன் வெளிச்சம் கொடுக்குது. ஆனால் நான் சூரிய வெளிச்சம் வேணும்னா வெளியே போகணும், வேண்டான்னா உள்ளே வந்துடணும். ஆனால் வெளிச்சம் என்பது எப்பொழுதும் இருக்குது, அப்படி தான் நான் நினைக்கிறேன், அது என்னுடைய கருத்து. ஆக இப்போ எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக பார்த்தோம் அப்படின்னாக்கா ஜெபத்திற்கு ஏதாவது ஒரு தனிப்பட்ட ஒரு வரையறை இருக்குதா? இல்லை. திருச்சபையும் சொல்லலை, ஆண்டவரே சொல்லலைங்க இதுதான் ஜெபம் அப்படின்னு ஆண்டவரே சொல்லலை. மத்தேயுல இருக்குது பாருங்க, ஆண்டவர் இயேசு கற்பித்த ஜெபம்னு இருக்குது. அது ஜெபிக்க கற்றுக் கொடுத்துருக்கிறாரு, இப்படி ஜெபியுங்கன்னு சொல்லியிருக்கிறார், அது ஒரு வழிமுறையை காட்டியிருக்காரு. ஆனால் நீங்கள் கேட்டது ஜெபம்னா என்ன அப்படின்னா இதுதான் ஜெபம் அப்படின்லாம் அவர் சொல்லவே இல்லை. அது இப்படிலாம் ஜெபிங்கன்னு சொல்லி கற்றுக் கொடுத்துருக்காரு, அவ்வளோதான் ஒழிஞ்சு. இப்போ நம்ம அடிப்படையில் இந்த ஜெபத்திற்கு ஒரு வரையறை கிடையாதுன்றதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்குவோம், டெஃபினேஷனே கிடையாது. ஆனால் அடுத்தது ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும், எது ஜெபம் இல்லை அதை புரிஞ்சுக்கிட்டோம்னாக்கா எது ஜெபம் அப்படின்றது ஃபாதர் சொன்ன மாதிரி அதை புரிஞ்சுக்கலாம்.
முதல்ல எது ஜெபம் இல்லை அப்படின்னா நீங்கள் சொன்ன அந்த பகுதியை இப்போ எடுத்துக்கணும். மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 5 முதல் 6 வசனம். மத்தேயு 6, 5 முதல் 6 இந்த முதல் 2 வசனங்களை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா தெளிவாக ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் இப்படி இறைவனிடம் வேண்டுதல் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்கிறார். முதல்ல என்ன அப்படின்னு சொல்கிறாருனாக்கா, பிதற்ற வேண்டாம், நீங்கள் பிதற்ற வேண்டாம். அடுத்தது வெளிவேடம் வேண்டாம். மற்றவர்கள் பார்ப்பதற்காக நீங்கள் ஜெபிக்கிறீர்கள் என்று சொன்னால் அந்த வெளிவேடம் வேண்டாம். ரெண்டாவது, பிதற்ற வேண்டாம், உளராதீங்க. இப்போ ஒரு இது சொன்னார் பார்த்தீங்களா, அந்த புனிதனுடைய பிரார்த்தனை, நம்ம அதுதான் ஜெபமாக வச்சுக்கிறோம். கன்னியருடைய ராகினியான கன்னிகையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், தர்மத்தின் கண்ணாடியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் அப்படின்னு. கவனம் ஒன்றுமே அங்கே இருக்காது. பாலை நம்ம காய வச்சுட்டு வந்திருக்கிறோம், அது பொங்கிடுச்சா சுண்டிடுச்சா அப்படின்னு அதே ஞாபகத்தை வச்சுக்கிட்டு இங்கே தர்மத்தின் கண்ணாடியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் அப்படின்னா இதுதான் பிதற்றுறதுன்னு அர்த்தம். சில பேர் என்னன்னாக்கா பித்து கொண்டவன் மாதிரி டடப்படான்னு உளறி தள்ளி ஒரு வழியாக ஆக்கிடுறது. ஏன்னா அங்கே இருக்கிறவங்களாம் இம்ப்ரெஸ் ஆகணும். அவர் ஐயா அப்பா இப்படி ஜெபிக்கிறாரு, சாமி பயங்கரமாக ஜெபிக்கிறாருப்பா அப்படின்னு. இன்றைக்கி நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த அருங்கொடை இயக்கங்கள், ஜெப வழிபாட்டுகள், கரிஸ்மேட்டிக் ப்ரேயர்ஸ் அப்படின்லாம் பார்த்திங்கன்னா யாரும் தொடர்ந்து ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலாக அதில் நிலைச்சு நின்னாங்கன்னு நீங்கள் பார்க்கவே முடியாது. வெரி ஃபியூ. ஏன் அப்படின்னாக்கா இந்த மாதிரி உளறது தான். அப்போ என்ன பண்ணுறது, இடையில அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, கதை காலி. அப்போ அந்த உண்மையான அந்த ஜெபம் என்பது வெளிவேடத்திற்காக இருக்கக்கூடாது. நாங்கள் செமினர்லாம் படிக்குள்ள பார்த்தீங்கன்னாக்கா மணி அடித்தா 6 மணி அடிச்சுன்னா ஈவினிங் ப்ரேயர். அங்கே போய் ஓ காட் கம் டு அவர் எய்ட் அப்படின்றது பெதற்றோம். ஜெபிக்கிற மனநிலையே இல்லாமல் அங்கே போய் உட்காந்து நாங்கள் டைம் டேபிள் ஃபாலோ பண்ணுறோம். அது ஜெபமா இல்லை இல்லைங்களா? ஆனால் அதுவும் இல்லைன்னாக்கா சுத்தமாக ஜெபமே போயிடும். அதுக்கு அட்லீஸ்ட் 6 மணிக்கு மணி அடித்தாது நம்ம போய் உட்காரோம் இல்லையா? அதுவும் முக்கியம், அதுவும் அவசியம். நான் பிறகு உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல அடிப்படையில் ஜெபம்னா என்ன இல்லை அப்படின்னா வெளிவேடத்திற்காக செய்வதும் உளறி கொட்டி பிதற்றுவதும் ரெண்டுத்தையும் அவாய்ட் பண்ணணும். உளறி கொட்டு பிதற்றுறதுக்கு ஒரு அருமையான ஒரு உதாரணம் எதுன்னாக்கா பாபால் தெய்வ வழிபாட்டை கொண்ட இறைவாக்கினர்கள். காய்ச்சி பூச்சுன்னு காலிலேருந்து கத்தினான், ஒன்றும் நடக்கலை. எலியா வந்தார், ஆண்டவர்கிட்ட வேண்டினார், அந்த எரிபலி ஏற்புடையதாக இருந்தது. எது முக்கியம்? கத்தர் தான் முக்கியம். அந்த மாதிரி பிதற்று தான் முக்கியம். உண்மையான அந்த இறை வழிபாட்டோடு இருக்கின்ற பொழுது அது இறைவனுக்கு ஏற்றதாக இருக்கிறது. எனவே வெளிவேடம் வேண்டாம், பிதற்ற வேண்டாம். இது ரெண்டும் ஜெபம் இல்லை அப்படின்னு சொல்கிறார். எது ஜெபம் அப்படின்றது அடுத்த பகுதியில் நீங்கள் கேட்பீங்க கண்டிப்பாக. அந்த 2வது பகுதி எது ஜெபம் அப்படின்றத ஃபாதரை பற்றி அதை கொஞ்சம் விளக்கம் சொன்னால் நல்லாயிருக்கும். முதல்ல ஜெபம் அப்படி என்று சொல்லுவது கடவுளை போற்றுவது, கடவுளை புகழ்வது, கடவுளை வழிபடுவது. ஏன்னா நம்ம நல்லா நினச்சிக்கிறோம் ஜெபம் அப்படின்னா ஒன்லி பெட்டிஷன், விண்ணப்பத்தை கொடுக்கறது. கோயிலுக்கு போன உடனே ஆண்டவரே என் குடும்பத்தில் அமைதி இல்லை, என் பிரச்சனை இருக்குது, வீட்டில் ஹஸ்பண்ட் குடிக்கிறாரு, அப்புறம் சண்டையாக இருக்குது, பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, கல்யாணம் ஆகலை, வேலை கிடைக்கல, இது தலையிலேருந்து கால் வரைக்கும் இவ்வளோ நோய் இருக்குது, இதை தான் சொல்லிட்டு வரோம். சொல்லிட்டு முடித்த உடனே ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஜெபத்தை பரலோகத்திற்கு எங்கள் பிதாவே அப்படின்னு சொல்கிறோம். அதில் ஒரு விண்ணப்ப அப்படின்னு ஒரு பெட்டியை வர வச்சிடுறாங்க. அங்கே போய் அந்த விண்ணப்பத்தை கொண்டு போட்டு வரீங்க. அது விண்ணப்பம் என்பது ஜெபம் என்பது என்றது அது ஜெபம் இல்லை. ஏன்னா ராயப்பருக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் 5வது அதிகாரத்தில் 7வது வசனத்தில் புனித ராயப்பர் வழியாக ஆண்டவர் தெளிவாக பேசுகிறார். உங்கள் கவலைகளை எல்லாம் என்னிடத்தில் விட்டு விடுங்கள், நான் உங்கள் மீது கவலை கொண்டிருக்கிறேன். ஏன்னா நம்மளை படைச்ச இறைவன் அதுதான் ஐசையா புத்தகத்தில் 45வது அதிகாரத்தில் 4வது வசனம் மிக தெளிவாக சொல்கிறார். நீ என் பார்வையில் விலையேற பெற்றவன், மதிப்பு மிக்கவன், உன்னை நான் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன், நீ எனக்கு உரியவன். அதைத்தான் இங்கே ராயப்பருடைய அந்த அதிகாரத்தில் சொல்லும் பொழுது, எனக்கு உரியவனாக இருக்கிற நீ உன்னுடைய கவலைகளை நான் உன்னை படைச்சிருக்கிறேன், உனக்கு எதை கொடுக்கணும், யார் வழியாக கொடுக்கணும்,
எந்த நேரத்தில், ஏன்னா உன்னை அழைத்த இறைவன் நான் கொடுத்த ஆசீர்வாதத்தையும் விடுத்த அழைப்பையும் ஒருபொழுதும் உங்கள்கிட்ட நான் பிரிச்சுக்க மாட்டேன். அதனால் எந்த நேரத்தில் உனக்கு கொடுக்கணுமோ அதை நான் உனக்கு கொடுப்பேன். அப்போது இறைவனை வந்து நாம் போற்ற வேண்டும், புகழ வேண்டும். ஒவ்வொரு நாள் ஃபாதர் சொன்னாங்க, காலையில் ஏஞ்ச உடனே ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நைட்டு முழுதும் எனக்கு நீங்கள் இந்த உறக்கத்தை கொடுத்து மீண்டும் ஒரு வாய்ப்பை மனுஷனாக வாழ்கிறதுக்கு ஒரு உயிரை கொடுத்தீங்க, அதுக்கு நன்றின்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அதுதான் ஜெபம். அதுதான் நான் முதல்லே சொன்னேன். ஜெபம் என்பது மைண்ட் அளவில் இல்லை, அது ஹார்ட்லேருந்து வரணும். ஏன்னா அது இறைவனோடு நாம் பேசுகின்ற உரையாடுகின்ற ஒரு உரையாடல் அது. அப்போது ஆண்டவர் வந்து மிக தெளிவாக நமக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்கிறார். அந்த ஜெபம் அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்தில் பார்த்தீங்கன்னா முதல்ல எடுத்த உடனே அது கடவுளை மையப்படுத்தியதாகத்தான் இருக்கும். கடவுளை மையப்படுத்தியதாக தான் இருக்கும். ஒரு பெயர் தூயதென போற்ற பிறகு அப்போ அந்த இயேசு போற்றுதல், அந்த இயேசு கிறிஸ்துவை பற்றி நாம் போற்றுகிறோம். என்னை இப்படி படைத்ததற்காக உமக்கு நன்றி. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் பார்க்குறோம், போய் கோயிலில் போய் கேட்குறோம், விண்ணப்பத்தை எடுக்கிறோம், கேட்டுட்டு என்னங்க அடுத்து நீ கோயிலுக்கு போகலையா அப்படின்னு யாராவது கேட்டால் ஜெபம் பண்ணலையான்னு கேட்டேன். என்னத்தை நான் பண்ணுறது, இவ்வளோ நாள் நான் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறேன், ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறேன், ஆனால் நான் பண்ண ஜெபம் எனக்கு பலிக்கலை. அப்போ அது ஜெபம் என்பது வேண்டுதல். அவங்க அவங்க நினச்சிக்கிறது வேண்டுதல் வந்து ஜெபமாக சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்லுவாங்க, நான் வேண்டினது கிடைச்சது, ஆனால் நான் எதிர்பார்த்தது கிடைக்கல, எதிர்பார்த்தது கிடைக்கல. அதுதான் அவங்களுடைய ஜெபமாக இருக்குது. ஆனால் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, நான் வேண்டின கிடைச்சது, ஆனால் நன்றி சொல்கிறதுக்கு முன்னாடியே அடுத்த ஒரு பெட்டிஷன் வச்சுருவாங்க. அதுதான் அவங்களுடைய ஜெபமாக இருக்கும். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார், உனக்கு நான் எல்லாத்தையும் கொடுத்துட்டேன், நீ கேட்பதற்கு முன்பாகவே உன்னுடைய தேவைகளை நான் அறிந்திருக்கிறேன். அதனால் எதை பற்றியும் கவலைப்படாத. உன்னை நான் வந்து இந்த உலகத்தில் நான் மனுஷனாக அழைச்சிருக்கிறேன் அப்படின்னா, நீ வந்து என்னை போற்றுவதற்கும் புகழ்வதற்குமாகத்தான் உனக்கு நான் என்னுடைய ஆவியை கொடுத்திருக்கிறேன். அந்த ஆவி உனக்குள் இருக்கும் பொழுது அந்த ஆவியை நினைத்து அந்த தூயாவின் வல்லமையால் நீ என்னை எந்த நேரமோ நான் உனக்கு செய்கின்ற ஒவ்வொரு காரியமோ நீ அதை போற்றி புகழ்ந்து நன்றி மட்டும் நீங்கள் செலுத்துங்க. அதுதான் மிக முக்கியமான ஜெபம். அன்னை மரியாளுடைய வாழ்க்கையில் பாருங்கள், அவங்க எதையுமே வேண்டுதலாக வைக்கவே இல்லை. கடவுளை நினைத்து அவர் துதித்து கொண்டே இருந்தார்கள். என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகிறது, அவ்வளோதான். அவங்க வந்து ஐயோ இந்த வயசில் எனக்கு இந்த மாதிரி ஒரு கருவனை உருவாகும் போது இவங்க என்ன சொல்லுவாங்க, ஊர் என்ன சொல்லும், உலகம் என்ன சொல்லும், மற்றவங்க என்ன சொன்னாங்க, இந்த சட்டம் என்ன சொன்ன, யூத சட்டம், எதை பற்றியும் சொல்லலை. என் ஆன்மா என் ஆண்டவரை போற்றி புகழுகிறது, அவ்வளோதான். அதுதான் அவருடைய ஜெபமாக இருந்தது. அப்போ நம்ம விண்ணப்பம் வைக்க கூடாதுன்னு சொல்றீங்களா? எனக்கு புரியல. அதாவது நீங்க சொன்னி கரெக்ட், நன்றி மட்டும். அப்ப என் தேவைன்னு இருக்குது இல்லையா? அதுதான் வந்து ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார் இங்கே அவருக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தில் பார்த்தீங்கன்னா, உமது திருவுளம் நிறைவேறுக அப்படின்னு நம்ம கேட்குறோம். அப்போ அவர் திருவுளம் என்ன? அவர் காட்டிய அந்த வழிகளில், வழிமுறைகளில், அந்த நெறிகளில், அந்த ஒழுக்கத்தில் இல்லைங்களா, அந்த தூயாவி கொடுக்கின்ற அந்த சட்ட திட்டங்கள், அந்த ஒழுக்க நெறிகளில் நாம் நடக்கின்ற பொழுது, நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ளுகிற பொழுது, எதை நமக்கு கொடுக்கணுமோ, நீங்கள் எதை நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக கடவுள் கொடுப்பார். நம்முடைய சக்திக்கு மீறி நம்ம ஆசைப்படுறோம் சில நேரங்களில். அதாவது கடவுள் என்ன சொல்கிறார், உனக்கு நான் என்ன கொடுக்குறேனோ அந்த ஆசீர்வாதத்தை கண்டிப்பாக கொடுப்பேன், அது வரைக்கும் வெயிட் பண்ணுன்னு சொல்கிறார். அந்த வெயிட் பண்ணுறதில்ல, நம்ம முன்னாடியே எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறோம். அதே போல் இந்த ஜபம் அப்படின்னு சொல்லும்பொழுது ரெண்டாக நம்ம புரிஞ்சுக்கணும். எது ஜபம் இல்லைன்னு முதல்ல 2 வார்த்தையில் சொல்லிட்டேன். இப்போ எது ஜபம் அப்படின்ற அந்த ஒரு கருத்துக்கு தான் ஃபாதர் இவ்வளோ விளக்கம் சொன்னாங்க. முதல் கருத்து என்னன்னா, கடவுளை போற்றி புகழ்தல், அதுதான் வழிபாடு. அதுதான் வழிபாடு. நம்முடைய பூசை, திருப்பலி, மற்ற எதுவாக இருந்தாலும் அந்த வழிபாடு என்பது கடவுளை போற்றி புகழ்வதற்கும், கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கும், கடவுளுடைய ஆட்சியினுடைய விழுமியங்களை நம்முடைய உள்வாங்கி வாழ்வதற்குமாக தான் ஜபம். அதுதான் ஜபம், வேறு ஒன்றும் இல்லை. அப்போ முதல் அடிப்படையான ஒரு கருத்து அந்த வழிபாடு அப்படின்றது என்ன அப்படின்னா, கடவுளை நான் படைக்கப்பட்டவன் என்ற முறையிலே போற்றி புகழ்ந்து ஜெபிப்பது. இப்போ இந்த இதெல்லாம் போனீங்கன்னா, இந்த ப்ராட்டஸ்டன்ட் சர்ச்சஸ்லாம் போனீங்கன்னா, அல்லது அவங்களுடைய கூட்டம்லாம் போனீங்கன்னா, அவங்க ஜெபிப்பாங்க பாருங்கள். பார் சொன்ன மாதிரி அந்த இதயத்தை எழுப்பி ஜெபிக்கணும்.
இதயங்களை மேலே எழுப்புங்கள்னா அவன் எங்கேயாவது இப்போ மூளையை பார்த்து ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம் அப்படி தான் நம்ம பதில் சொல்கிறோம் நம்ம ஆளுங்க. ஆனால் அவங்க அப்படி இல்லை. கைகளை உயர்த்தி கண்களை மூடி உள்ளத்தை எழுப்பி உணர்ச்சிகளை எல்லாம் கொட்டி அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த வார்த்தைகளை எல்லாம் வெளிப்படுத்தி அவங்க ஜெபிப்பாங்க. அப்போ தங்களையே அர்ப்பணித்து இறைவன் முன்பாக ஜெபிப்பது என்பது தான் உண்மையான வழிபாடு அப்படின்றத நம்ம பேசிக்காக புரிஞ்சுக்கணும். சரிதானுங்களா? அதுதான் ஃபாதர் வந்து இப்போ இவ்வளோ விளக்கத்தையும் அவர் சொன்னது. சரிதானுங்களா? ஃபாதர், அப்போ இயேசுவோட வழியில அவர் ஜெபிச்சது மாதிரி நமக்கு நம்மளும் ஜெபிக்கணும்னு ஏதாவது சொல்லி கொடுத்தாரா? இல்லை, இயேசுவின் வழி அப்படின்றது கிடையாது. இப்போ ஜெபம்னா எது இல்லை அப்படின்னு அவர் தான் சொன்னார். பிதட்டாதீங்க அப்படின்னு சொன்னார். ஜெபம்னா என்ன அப்படின்னு அவரே கற்றுக் கொடுத்துருக்கிறாரு. அந்த கற்றுக் கொடுத்த ஜெபத்தினுடைய ஒரு முதல் கருத்தை தான் ஃபாதர் இப்போ சொன்னாங்க. ரெண்டாவது மூணாவது அப்படின்னு 3 விஷயத்தை இதுதான் ஜெபம் அப்படின்ற அவருடைய இறைவேண்டல் பகுதியில் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே என்ற ஜெபத்தில் அவர் கற்றுக் கொடுத்த அந்த ஜெபத்தில் முதல் பகுதியில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கடவுளை மையமாக வைத்த ஒரு ஜெபம். அதுதான் ஃபஸ்ட்டு ஃபாதர் சொன்னது, கடவுளோடு இருக்கின்ற அந்த உறவு நிலை. ரெண்டாவது இது பார்த்தீங்க அப்படின்னாக்கா, உமது பெயர் போற்றப்படுவதாக. ரெண்டாவது உமது ஆட்சி வருக. மூணாவது உம்முடைய சித்தம் நிறைவேறுக. அப்போ இந்த ஆட்சி, பெயர், சித்தம் இது 3 எடுத்துட்டிங்கனாக்கா 3 முறை உமது உமது உமது, அதுதான் ஜெபம். அப்போ ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு விளக்கணும் அப்படின்னா, என்னுடைய அந்த தவக்கால அடையாளங்களிலும் இந்த பாயிண்ட் வருது. அதில் என்ன சொல்லியிருப்பேன்னாக்கா, சூரியன் பூமி. ஒரு காலத்தில் நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா, காலையில் சூரியன் இங்கே உதிக்குது, கிழக்கில் உதிக்குது. இதுதான் கிழக்குன்னு நினைக்கிறேன். கிழக்கில் உதிக்குது. அப்படியே உதித்து வந்து மாலையில் சூரியன் மறைக்கிறது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, சூரியன் எங்கே உதிக்கிறது, ஒரு மலையில் உதிக்கிறதுன்னு வச்சுங்களேன். அது மறையும் பொழுது ஒரு கடலிலே மறைகிறது, அல்லது கடலிலே உதிக்கிறது, மலையிலே மறைகிறது. ஒரே இடத்துல உதித்து ஒரே இடத்துல மறையிறது கிடையாது. சரிங்களா? அப்போ அது வந்து ஒரு ட்ராவல் பண்ணுது, பயணம் செய்யுது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் அறிவியல் கண்டுபிடிப்பு கலீலியோ அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இது இல்லை, பூமி தான் ட்ராவல் பண்ணுது, சுற்றுது, தன்னையும் சுற்றிக்குது, சூரியனையும் சுற்றி வருது. அப்போ ஒரு முறை அது சுற்றி வரும்பொழுது ஒரு முழு நாள் அது எடுத்துக்கொள்கிறது அப்படின்ற அந்த கணக்கை அவர் தான் முதல்ல சொன்னார். அவர் ஒரு துறவி. ஆனால் அவர் என்ன பண்ணிட்டாங்க, நீ வந்து பைபிளுக்கு எதிர்ப்பாக நீ பேசிட்டேன்னு சொல்லிட்டு அவருக்கு மரண தண்டனை கொடுத்து அவரை மரண தண்டனை கொடுத்து சாவடிச்சிட்டாங்க. அவர் இறந்த அந்த இடத்துல இன்றைக்கும் ஒரு யானை இருக்கும். அந்த யானை இப்படி திரும்பிகிட்டு இருக்கும், ஒரு சிலை வச்சுருப்பாங்க. அப்படின்னா அவருடைய அந்த கொலை தண்டனையை அவமதிக்கின்ற விதமாக திருச்சபை செஞ்ச அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றத்திற்காக இப்படி திரும்பி நிற்குது அந்த யானை அப்படின்னு அந்த ஒரு அடையாளமாக ரோமில் வச்சுருக்காங்க. சரி, எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னாக்கா, இதே கான்செப்ட் தான் ப்ரேயருக்கும் ஜெபத்துக்கும். நம்ம என்ன நினைக்கிறோம், கடவுள் சூரியனாக நம்ம நினச்சிட்டு இருக்கோம். சூரியன் கிழக்கிலேருந்து உதித்து மேற்கில் மறைகிறார். அதுபோல் கடவுளும் நம்ம வேண்டும் பொழுது மாறிக்கிட்டே வர்றார். கடைசியாக வந்து மேற்கில் வந்து மறைஞ்சு போகிறார். நம்ம விருப்பத்துக்கு அவர் மாறிடுவார் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இல்லை, இங்கே சூரியன் மறையலை, சூரியன் மாறலை, பயணம் செய்யலை. பூமி தான் பயணம் செய்யணும், நான் தான் பயணம் செய்யணும். நான் வேண்டிக்கிட்டே இருக்கிறேன். கடவுள் என்ன பண்ணுறாரு, நீ வேண்டிக்கிட்டே இரு, எப்போ நீ உணர்றியோ அப்போ உணரு அப்படின்னு சொல்லி நான் தான் என்ன பண்ணணும், காலையில் ஆரம்பித்த ப்ரேயர் சாயந்தரமாக போய் மறையக்குள்ளே ஆண்டவரே சித்தம் முடிஞ்சு போச்சு, நான் தூங்க போகிறேன் அப்படின்னு முடிச்சுக்கணும். அதுதான் ப்ரேயர், அதுதான் ஜெபம். கடவுளை ஜெபம் மாற்றுமா? அவர் மாறாதவருங்க. அவர் ஏன் மாறணும்? உனக்கு நல்லது செய்யணும் தான் அவர் நினைக்கிறாரு. ஆனால் நீ அதை வந்து கெட்டதுன்னு நினச்சேனாக்கா அவர் என்ன செய்வார்? ஸ்கூலுக்கு போகணும், அதுவும் நம்ம அமலாபுரம் ஸ்கூலுக்கு போகணுன்னா டைமோட வரணும், டிசிப்ளினோடு இருக்கணும். அங்கே அந்த உங்கள் வாளுகளெல்லாம் அங்கே வச்சிருக்கக்கூடாது, சுருட்டி மடக்கி உள்ளே வச்சுருக்கணும். அவன் 12ஆம் கிளாஸ் படித்து வெளியே வர வரைக்கும் அதுக்கு மேலே அவனுக்கு வாலே வராது, அவன் அழகாக தான் இருப்பான். அப்போ நீங்கள் அமலாபுரம் ஸ்கூலில் படிக்கணும் அப்படின்னாக்கா இந்த டிசிப்ளினுக்கு நீங்கள் ஒத்து வரணும், இந்த டைமுக்கு நீங்கள் ஒத்து வரணும், இந்த ஹார்ட் ஒர்க்குக்கு நீங்கள் ஒத்து வரணும். இல்லைன்னாக்கா நீங்கள் ஒத்து வர முடியாது. அப்போ கடவுள் வந்து இப்போ அமலாபுரம் ஸ்கூல் வந்து பிள்ளைகளுக்கு வந்து தீயது செய்தா, தீமையை புரியுறாங்களா? அந்த பிள்ளைகளுக்கு நல்லது தாங்க செய்கிறாங்க. ஆனால் இப்போ அவன் அடங்கி ஒடுங்கி உட்கார்றது அவனுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அவன் கற்றுக்கொண்ட பிறகு நாளைக்கு வாழ்க்கையில் அவன் எவ்வளோ அடக்க ஒடுக்கமாக இருக்கணுன்றதை இப்போயே கற்றுக்கிட்டான்.
அப்போ வந்து நன்மையை செய்யும் பொழுது கூட சில நேரங்களில் நமக்கு எடுபடாமல் நம்மளுக்கு இஷ்டம் இல்லாமல் இருக்கலாம். அதனால் கடவுள் நம்மளை தண்டிக்கிறாரு அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது இல்லையா? நீங்கள் சொன்ன மாதிரி ஏன் கடவுள் கொடுக்க மாட்டுறாரு அப்படின்னா அவருக்கு தெரியும். தீயோராகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு இவ்வளவு நன்மைகள் செய்வீர்கள் என்று சொன்னால் முட்டை கேட்டால் தேளையாக கொடுப்பான், மீனை கேட்டால் பாம்பையாக கொடுப்பான் உங்கள் அப்பா? இல்லை. நீங்களே இப்படி இருக்கிறீங்கன்னா உங்கள் விண்ணக தந்தை எவ்வளவு தான் உங்களுக்கு நன்மை செய்ய மாட்டார் அப்படின்ற மனதை வச்சுக்கிட்டு நாம் இறைவனை தேடி உமது அப்படின்ற அந்த ஒரு புகழ்ச்சியை நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா நிச்சயமாக அதுதான் ஜெபம் அப்படின்றது நம்ம தெளிவாக நம்ம புரிஞ்சிக்கலாம். அதே போல் மூன்றாவது ஒரு கருத்து ஒன்று இருக்குது. உமது ஆட்சி வருக என்றது ரெண்டாவது. மூணாவது உம்முடைய சித்தம் நிறைவேறுக அப்படின்ற அந்த சித்தம் நிறைவேறுக மூன்றாவது கருத்து. அந்த மூன்றாவது நீங்கள் சித்ரா நீங்கள் கேட்கலாம். அதை சரி, ஜெபத்தில் வந்து 3 கருத்துக்கள் சொல்லியிருந்தேன். முதல் கருத்து வந்து உமது பெயர், ரெண்டாவது கருத்து வந்து உமது ஆட்சி, மூன்றாவது கருத்து வந்து உமது சித்தம், உமது திருவுளம். இதில் என்ன நீங்கள் கவனிக்கணும் அப்படின்னா ஜெபம் என்பது இப்போ நான் சொன்னதனுடைய தொடர்ச்சி தான். அது ஜெபம் என்பது கடவுளுடைய சித்தத்தை நீங்கள் செய்கிறதா அல்லது உங்கள் சித்தத்தை கடவுள் செய்கிறதா? சொல்லுங்கள் பார்ப்போம். கடவுள் சித்தத்தை நம்ம செய்யறது, கடவுள் சித்தத்தை தான் நம்ம செஞ்சாகணும். ஏன்னா அவர் நம்மளுக்கு ஒரு திட்டத்தை வச்சுருக்கிறாரு, ஒரு சித்தம் வச்சுருக்கிறாரு. இந்த பாருங்கள், கடவுளை நான் இந்த உலகத்துக்கு அனுப்புனேன்னா கடவுள் என்ன இந்த உலகத்துக்கு அனுப்புனாரா? கடவுள் இந்த உலகத்திற்கு என்னை அனுப்பியிருக்கிறாருன்னு சொன்னால் அனுப்பினவருக்கு ஒரு குறிக்கோள் இருக்கும் இல்லையா, ஒரு நோக்கம் இருக்கும் இல்லையா? அப்போ அந்த நோக்கத்தை நான் நிறைவேற்றுவதா அல்லது அனுப்பின கடவுள் என்ன கேட்டுட்டு அந்த மாதிரி அவர் நடத்துகிறதா? இல்லை. உதாரணமாக பாருங்கள், ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திற்கு கடவுள் அனுப்பி வைத்தார். அப்படி அனுப்பி வைத்த அந்த கடவுளுக்கு ஏற்ற வகையில் ஆண்டவர் இயேசு இருந்தார். அந்த திருவுளத்தை தெரிந்து கொள்வதற்காக வேண்டியே ஃபாதர் சொன்ன மாதிரி அந்த இதய இணைப்போடு இரவு முழுசும் இருந்தார். அப்போ அடுத்த நாள் என்ன செய்யணும் அப்படின்றது அவரால் முடியும். அப்பத்தை கல்லா மாற்று, போ சாத்தானே ஓடி போன்ட்டார். இங்கேருந்து கீழே குதி, நான் படைத்த உலகத்தையே நீ எனக்கே கொடுக்குறியா? திருப்பதிக்கே லட்டான்ற கதை தான், நீ போய் சேரு அப்படின்ட்டு. என்னை விழுந்து வணங்கு, சாத்தானே அப்பாலை போ, சோதியாதே அப்படின்ட்டார். இதெல்லாம் எப்படி அவரால் முடிஞ்சது அப்படின்னா அந்த இறைவனோடு இருந்த 2.5 இணைப்பு என்பதனால்தான் அது இருந்தது. அப்போ அந்த இணைப்பு என்பது எந்த அளவுக்கு அவருக்கு வந்து ஒரு வலிமையை கொடுத்தது. அப்போ மட்டும் இல்லைங்க, சிலுவையிலிருந்து இறங்கி வா அப்படின்னு கடைசி சோதனை. சாத்தான் அவரை எப்படியெல்லாம் ஆட்டி படைத்தான்னா கடைசி வரைக்கும் ஆட்டி படைத்தான். கடைசியான ஒரு சோதனை, சிலுவையிலிருந்து இறங்கி வா, நீ கடவுளின் மகனாக இருந்தால் அப்படின்ற வார்த்தை. பாருங்கள், என்னை ஒருத்தன் வந்து கேட்குறான், டேய் நீ உண்மையான ஒரு சாமியாராக இருந்தா நீ இதை செய்யடா அப்படின்னு என்னை கேட்குறான். அப்போ என் சாமியாருன்ற அந்த ஒரு இதுக்கு எனக்கு ஒரு சவால் விடுக்கிறான். அப்போ அந்த சவாலை விடுத்தவனுக்கு நான் அதை செய்யறதா அல்லது இறை தந்தையினுடைய விருப்பப்படி நான் வாழ்வதா? இறை தந்தையினுடைய விருப்பம் என்ன? உன்னை பற்றி தவறான ஒரு குற்றச்சாட்டுகள், உன்னை பற்றி தவறாக பேசினாலும் கூட அதை ஆண்டவர் இயேசுவினுடைய மனநிலையோடு நீ ஏற்றுக்க, அதை ஒரு பாடுகளுடைய ஒரு பங்கேற்பா நீ எடுத்துக்க அப்படின்னு ஆண்டவர் என்று சொல்கிறார். ஆனால் நான் என்ன பண்ணுறேன், உன்னை விடுற மாதிரி இல்லைடா, உன்னை கோர்ட்டில் கேஸில் போட்டு உன்னை இழுத்து மாட்டி என்ன பண்ணுறோம் பாடுறா உன்னை அப்படின்றேன். அது யார்? எனக்கு விடுத்த சவால். அப்போ அது முக்கியமா அல்லது நான் இதை ஏற்றுக்கொள்கின்றதன் வழியாக நாம் இருக்கிறோமா? அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். ஆக இறை சித்தத்தை நாம் நிறைவேற்றுவது என்பது மிக முக்கியமான ஒன்று. இயேசு தான் சொல்கிறார், அந்த கெத்செமனி தோட்டத்தில் என்னுடைய விருப்பம் இல்லை, உம்முடைய விருப்பப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லி அடிபணிகிறார். மாதாவம் சொன்னாங்க, மாதா பற்றி சொன்னாங்க, இதோ உமது அடிமை, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதுதான் ஜெபம். அதனுடைய தொடர்ச்சி அவங்க வாழ்க்கை முழுசும் கடைசி வரைக்கும் எல்லாவற்றையும் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து வந்தாள் மரியாள் அப்படின்னு இருந்தது. ஆக ஜெபம் என்பது இந்த 3 முக்கியமான கருத்துக்களை நம்ம மனசில் வச்சுக்கணும். கடவுளை போற்றுவது என்பது உண்மை. எப்படி போற்றுவது? உமது பெயர் போற்ற பெறுக, வாழ்த்துதல், புகழுதல், நன்றி சொல்லுதல். 2வது உம்முடைய ஆட்சி, அந்த ஆட்சிக்குரிய மக்களாக நாம் வாழ்வது. 3வது உம்முடைய சித்தம், இறை திருவுளத்தை ஏற்று நாம் நிறைவேற்று. இதுதாங்க ஜெபம். முதல் பகுதியில் ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஜெபத்தினுடைய அடிப்படையில் எது ஜெபம்னு கேட்டீங்க பார்த்தீங்களா? இதுதான் ஜெபம். அன்புக்குரியவர்களே, ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டுமாக இந்த 2வது அமர்வை நாம் தொடர்கின்றோம். நன்றி ஃபாதர். முதலாவது பகுதியில் அந்த உமது 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 அந்த 3 தான் நல்லா, அதாவது உமது பெயர், உமது ஆட்சி, உமது சித்தம் சொன்னீங்க.
சிறப்பாக இருந்துச்சு, ஒத்துக்கிறோம். அப்போது எங்களுதுன்னு ஒன்று இருக்குது இல்லையா? அதாவது என்னுடைய தேவைகள் இருக்குது. எனக்கு உடல் சுகமாக இருக்கலாம், இல்லை எனக்கு வேலை வாய்ப்பாக இருக்கலாம், என்னுடைய தனிப்பட்டது. இப்போ நீங்கள் சொன்னதெல்லாம் நன்றி, உமது ஆண்டவர்கிட்ட கேட்க உமது. ஆனால் என்னது அப்போ எப்போ நான் ஜெபிக்கிறது? ஏன் அது நிறைவேற மாட்டேன்? அதை இப்போ நான் அதை பற்றி சொல்லக்கூடாதா? என்னது நான் கேட்கக்கூடாது ஆண்டவர்கிட்ட? ஆண்டவரே எனக்கு இது செய்யுங்கன்னு கேட்கக்கூடாதா? அதை பற்றி சொன்னீங்கன்னா கொஞ்சம் எனக்கும் மற்றவங்களுக்கும். அப்போ என்ன, ஏன்னா எல்லாம் எல்லாரும் போனாவே என்னது தான் கேட்க ஆரம்பிக்கிறோம் ஜெபமே. பாஸ்கல் கேட்டது நல்ல கேள்வி தான். ஏன்னா இப்போ திருப்பலியெல்லாம் நம்ம வைக்கிறோம், திருமணம் நல்லபடியாக முடிய கருத்துக்களுக்காக வேண்டிக்கிறோம், உடல்நலத்திற்காக வேண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சித்ரா கூட அன்னைக்கு கேட்டாங்க. இந்த மாதிரி வேண்டுதல்லாம் நம்ம வைக்கிறோம். அப்போ அந்த மாதிரி வேண்டுதல் வைக்கக்கூடாதா அப்படின்றது தான் அவங்களுடைய கேள்வியாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட கேள்வி அதான் ஃபாதர். ஏன்னா கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் ஆமாம் தட்டுங்கள் திறக்கப்படும்னு சொல்லியிருக்கீங்க. அப்புறம் அவர் நான் சொல்லலம்மா, ஆண்டவர் சொன்னார். அப்போ வந்து நாங்கள் அப்போ கேட்கவே கூடாது. கேட்ட கேள்வியெல்லாம் அருமையான கேள்வி. இது மக்களுடைய சார்பாக நீங்கள் இது கேட்குறீங்க. நல்ல கேள்வி தான் இது. இந்த ஆண்டவர் கற்றுக் கொடுத்த அந்த ஜெபத்தில் பார்த்தீங்கன்னா முதல் பகுதியில் கடவுளை மையப்படுத்தி அவரை போற்றி வழிபடுவது ஜெபம். அடுத்த 2வது பகுதியில் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னை போற்றி மகிமைப்படுத்த நீ உன்னுடைய தேவைகளை நீ எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு கேட்குறார். சரி, வந்து மிக தெளிவாக அவர் வந்து சொல்லி கொடுக்குறார். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2வது பகுதியில் 3 விதமான தேவைகள் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 விதமான தேவைகள். அதில் முதல்ல பார்த்தீங்கன்னா இன்று உலக உடல், அதாவது தேவையான உணவை எங்களுக்கு தாரும். ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவரை நாங்கள் மன்னிப்போம். அடுத்த வார்த்தைகளை பார்க்கும் பொழுது எங்களை சோதனை அப்படின்னு வருது. பார்த்தீங்கன்னா எங்களுக்கு, எனக்கு, எங்களுக்கு அப்படின்னு 3 விதமான வந்துருச்சு. ஆண்டவர் சொல்றார், ஆசீர்வாதங்களை உனக்கு நான் கொடுத்துருக்கிறேன், என்னுடைய எல்லா வரங்களையும் உனக்கு கொடுத்துருக்கிறேன், ஆனால் அதே நேரத்தில் உனக்கு நான் சுதந்திரத்தையும் கொடுத்துருக்கிறேன். உன்னுடைய சுதந்திரம் இல்லாமல் உன்னை உருவாக்குன நான், உன்னுடைய சுதந்திரத்தை இல்லாமல் உனக்கு நான் எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்கிறார். அப்போ கேட்கணும். அப்போ 2வது இதை கேட்குறாரு, நீ எதை கேட்குறியோ அதை நீ என்கிட்ட கேளு, அது என்னுடைய விருப்பமாக இருந்துச்சுன்னா எனக்கு ஏற்றபடி இருந்தால் உனக்கு நான் கொடுப்பேன்னு அதை சொல்கிறாரு இல்லைங்களா? அது வந்து நம்ம கேட்கக்கூடாதுன்னு சொல்லலை, அவரே சொல்லியிருக்கிறார் இல்லைங்களா? அவரே சொல்லியிருக்கிறார், எங்களுக்கு இந்த உணவை இந்த குற்றத்திலிருந்து இந்த தீமையிலிருந்து எங்களை காத்தவர். ஏன்னா நாங்கள் வாழுகின்ற இந்த உலக வாழ்க்கை எங்களை சாத்தான்கள் நிறைந்த எங்களை பாவ குடிகளிலே, அதாவது கடவுளுடைய அந்த உறவுகளிலிருந்து எங்களை நம்ம எல்லாரையும் விட்டு செல்றதுக்கான வழியில தான் இந்த உலகம் இருந்திருக்குது. ஏன்னா அதே ஒரு சாத்தான் தான் ஆண்டவர் இயேசுவையும் வந்து சோதனைக்குட்படுத்தியது, அந்த தீமை வழி கொண்டு போனது. அப்போ அந்த தீமைகளிலே நம்ம வாழ்ந்து வழிகளில் போகாமல் அவரிடத்துல போகிறதுக்கு தான் சொல்கிறாரு, நீங்கள் கேளுங்க உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ தந்தை அவர்கள் அதை பற்றி இன்னும் கொஞ்சம் தெளிவாக இது என்னக்கா, இந்த தேவை அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா? தேவைகளை சொல்கிறதுல ஆண்டவர் ஒன்றும் எதிர்ப்பு ஒன்றும் சொல்லலை, வேண்டான்னு சொல்லலை. ஆனால் அந்த தேவையிலையும் ஒரு லிமிட்டு, ஒரு கண்டிஷன், ஒரு இது இருக்குது. உதாரணமாக நீங்கள் கேட்குறதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு நினைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அவர் என்ன நினைக்கிறாரோ அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ பார்த்தோம்னா நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 7 and 8 இந்த 2 வசனங்களையும் வாசித்து பார்த்தீங்கன்னா அதுக்குரிய விட உங்களுக்கு கிடைச்சிடும். நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 7, 8 படிங்க. வரம் 2 உம்மிடம் கேட்கிறேன், மறுக்காதீர். நான் சாவதற்குள் அவற்றை எனக்கு அளித்தருளும். வஞ்சனையும் பொய்யையும் என்னை விட்டு அகல செய்யும். எனக்கு செல்வம் வேண்டாம், வறுமையும் வேண்டாம், எனக்கு தேவையான உணவை மட்டும் தந்தருளும். அதுதான் ஃபாதர் சொன்னாங்க. இப்போ அந்த தேவையான உணவு மட்டும், உணவு அப்படின்னு அன்றாட உணவு, அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது. உணவு என்பது தேவை, அன்றாடம் என்பது எவ்ரிடே நீடு. அப்போ அன்றாட தேவையை மட்டும் நீங்கள் கவலைப்பட்டு நீங்கள் ஆண்டவற்றை சொல்லுங்கள். ஆனால் ஒரு 10 தலைமுறைக்கு வேண்டியது நாங்கள் அம்பானி மாதிரி சேர்த்து வச்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதெல்லாம் கடவுளுடைய ஆசீர்வாதமாக இருக்காது. அதனால தான் அன்றாடம் ஒவ்வொரு நாளுக்குரியதாக
அதே போல் தேவை, அடிப்படையான தேவை என்பது எதுவோ அதை கேளுங்க அப்படின்றாரு. இப்போ அவங்க சித்ரா சொன்ன மாதிரி ஆண்டவர் தான் சொன்னார், கேளுங்கள் கொடுக்கப்படும் சொன்னார். அப்போ ஏன் நம்ம கேட்கக்கூடாது அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் எனக்கு இல்லை. கண்டிப்பாக கேட்கலாம். அப்போ ஃபுட் கிவ்ஸ் அஸ் எனர்ஜின்றோம். அப்போ நம்மளோட தேவைகளை அன்னன்னைக்கு மட்டும்தான் நம்ம கேட்கணுமா? நமக்கு ஏதாவது நம்மளோட குழந்தைகளோட எதிர்காலத்துக்கு இல்லை, இப்போ உணவு அதை பற்றி தான் சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன் நான், இல்லையா? இப்போ என்ன உணவை பற்றி உங்களுக்கு என்ன இப்போ இல்லை இருக்குது? ஃபுட்டு தான் இப்போ நமக்கு எனர்ஜி கொடுக்குது, உடலுக்கு ஆற்றலை கொடுக்குது. சரி, இப்போ வந்து நீங்கள் அன்றைக்கு உள்ள உணவுக்கு மட்டும் வேண்டிக்கிங்க, அதுவும் கடவுளோட திருவுள்ளத்துக்கு தகுந்த மாதிரின்னு சொல்கிறீங்க. அது எனக்கு புரியல. இல்லை, இப்போ என்னென்னா உணவு அப்படின்றது அடிப்படையான அத்தியாவசியமான ஒன்று. அதை கூட நம்ம கேட்கக்கூடாதா அப்படின்றது தான் உங்கள் கேள்வி. கண்டிப்பாக கேட்கலாம். வானத்து பறவைகளை பாருங்கள், வயல்வெளி மலர்களை பாருங்கள், எங்கே போய் வேலை செய்யுது அதெல்லாம். ஆனால் உங்களை படைத்த கடவுள் உங்களை சும்மா விட்டுருவாரா அப்படின்ற வார்த்தையை நீங்கள் நினைவுபடுத்திங்க. இப்போ இன்னொன்று நீங்கள் கவனிக்கணும். வானத்து பறவைகளை பாருங்கள், மலர்களை பாருங்கள், அது இயற்கை. இறைவன் முழு பொறுப்பு எடுத்துக்கொள்கிறார். ஒரு வார்த்தை சொன்னாங்க, உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுத்துருக்குறாங்க, நீ வேலை செஞ்சாலும் செய்யலாம், செய்யாட்டினாலும் போகலாம். அப்போ வேலை செஞ்சாக்கா உனக்கு கூலி. அதனால் கெட்ட ஊழியனே, நீ என்னை விட்டு ஓடிப்போ. இந்த ஒரு தாளந்தே நான் இவ்வளோ கண்டிப்பாக வந்து கேட்பேன் என்று உனக்கு தெரிந்திருக்கும் இல்லையா? நீ என்ன செஞ்சுருக்கணும்? வட்டிக்கரணையாடு கொடுத்து அதை நீ பெருக்கி இருக்க வேண்டும். சோம்பேறியே, ஸ்டூபிட், லேசி ஃபெலோ, கெட் அவுட்ன்றார். அப்போ உழைக்கணும். வயல்வெளி மலர்கள் எங்கே உழைக்குது? அது மட்டும் அது இருக்குது. ஆனால் நாம் உழைக்கணும். கடவுள் நம்மளுக்கு அந்த சுதந்திரமாக நம்மை படைத்திருக்கிறார். அதனால் இந்த உணவு என்ற ஒரு நல்ல பாயிண்ட்டை கொண்டு வந்தீங்க. இன்றைக்கி நம்ம பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு குறைபாடு அல்லது ஒரு தீமையான வழி என்னன்னாக்கா, குடிக்கிறதும் கும்மாளம் அடிக்கிறதும் தின்னு கொழுத்து இந்த மாதிரியான வீணாக போகிறது தான். ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா எத்தனை உணவகங்கள் இந்த பாண்டிச்சேரியில் இருந்துச்சு? எத்தனை பேர் உணவகங்களுக்கு போய் சாப்பிட்டாங்க? உணவகங்களுக்கு போய் சாப்பிட்றான்னா அவன் கல்யாணம் பண்ணாதவனாக இருப்பான், அல்லது வெளியூர்லேருந்து வந்தவனாக இருப்பான், வேறு வழி இல்லாத போய் சாப்பிட்டான். ஆனால் இன்றைக்கி பாருங்கள், குடும்ப சகிதமாக போய் உட்காந்துக்கிறாங்க. ஒரு பிள்ளைக்கு ஒரு பெரிய சேரை போட்டு உட்காந்துக்கிறாங்க. நேற்று ஒரு உணவகம் போனேன். அப்போ நீங்களும் போகிறீங்களா அப்படின்னு கேட்காதீங்க. நேற்று எங்கள் சமையல்காரம்மா இல்லை, அதனால் போயிருந்தேன். நானும் சின்ன சமையல் தான் போனோம். அப்போ 2 டேபிளில் ஒன்றா சேர்த்து போட்டுட்டாங்க. குடும்ப சகிதமாக உட்காந்து அவங்க சாப்பிட்றாங்க. நான் சாப்பிடக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. ஆனால் இன்றைக்கி மூளை முடுக்கு எல்லாம் ஒரு 4 டேபிளில் போட்டு அவன் ஒரு ரெஸ்டாரண்ட்டை நடத்துகிறான். அப்போ பாண்டிச்சேரிக்கு வந்தால் என்ன அர்த்தம்? நல்லா சாப்பிடலாம், குடிக்கலாம், கும்மாளம் அடிக்கலாம். இதுதான் நம்மளுடைய இம்ப்ரெஷன் ஆகிப்போச்சு. பாண்டிச்சேரினா இப்படி தான் இருக்குது அப்படின்ற ஒரு கலாச்சார சீரழிவு, பின்னடைவு நம்மளுக்கு வந்து போச்சு. அப்போ உண்பது என்பது எவ்வளவு கேடானதுன்றதை நம்ம முதல்ல புரிஞ்சிக்கணும். நான் கூட நினச்சிட்டு இருந்தேன், நல்ல மூக்கை பிடிக்க நல்லா சாப்பிடுப்பா, சாப்பிட்டா தான் நம்மளுக்கு நல்ல ஒரு எனர்ஜி, சத்து கிடைக்கும். கரெக்டு. இதே தான் நானும் இப்போ நினச்சிக்கிட்டு இருந்தேன். இப்போ நல்லா சாப்பிட்றதுனால, அளவுக்கு அதிகமாக சாப்பிடுவதனால நம்ம உடல்நலை தான் கெடுது. அன்றைய நாள் வேலையும் கெடுது. நம்மளுக்கு ஒரு மாதிரி டல்லாகிடும், ட்ரௌசியாகிடும், வேலை செய்யவே முடியாது. நல்லா ஒரு பெரிய ஆட்டம் முழுங்கின மலைப்பாம்பு மாதிரி நெளிஞ்சிக்கிட்டு தான் உட்காந்துருப்போம் ஒழிஞ்சு நம்மளால் வேலை செய்ய முடியாது. அதுவும் நம்ம உணவகங்கள்லாம் போனீங்கன்னா பெரிய ஒரு இலையை போட்டு இலை முழுசும் நிரப்பி தள்ளிவிடுறான். அதுன்னு வச்சு வெடுவெடுன்னு வெளுத்துடுறான். அப்போ இவ்வளவும் உள்ளே போனால் அது என்ன எனர்ஜிக்காக சாப்பிட்றோமா, அல்லது நம்ம ஒரு சந்தோஷத்துக்காக ஒரு நம்முடைய அந்த பசியை அடக்குவதற்காகவா, அல்லது இன்னும் அப்படின்ற அந்த ஒரு கலாச்சார நுகர்வுக்காக நாம் அது மாதிரி சாப்பிட்றோமான்றது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி. இப்போ நம்ம பிஷப் பாருங்கள், நம்ம பேராயர் பாருங்கள், 2 இட்லி தான் சாப்பிட்றாரு. அவர் பாட்டு நிற்கிறாருப்பா எவ்வளோ நேரம், என்ன மாதிரி பிரசவம் வைக்கிறாரு. நம்மளுக்கு வந்து ஒரு 2 நிமிஷம் பிரசவம் வச்சாலே கையை வலிக்குது, காலை வலிக்குது, எல்லாம் வலிக்குது. ஏன்? ஓவர் ஈட்டிங். அப்போ உண்பது என்பது அவசியம். ஆனால் உண்பது தான் எல்லாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறது தான் மிக தவறு. அப்போ இந்த தொடக்க நூலில் பாருங்கள், கண்களுக்கு களிப்பூட்டுவதாக, கவர்ச்சியானதாக, உண்பதற்கு இனிமையானதாக, அறிவுக்கு தேவையானதாக அந்த
பழம் இருந்தது அப்படின்னு தொடக்க நூலில் 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் நம்ம படிக்கிறோம். அப்போ கவர்ச்சி, இனிப்பு, அறிவுக்கு ஏற்ற வகையில். அப்போ கவர்ச்சி அப்படின்றது இந்த உணர்ச்சி பூர்வமாக இருக்கக்கூடியது. அப்புறம் இனிப்பு அப்படி நம்முடைய இந்த டேஸ்ட்டு அதுக்கெல்லாம். அப்புறம் அறிவு அப்படின்றது கடவுளை போல நீங்கள் மாறி விடுவீர்கள், எல்லாம் அறிந்து கொள்வீர்கள் அப்படின்ற அந்த அறிவு தேவை. இப்போ இதெல்லாம் சேர்த்து தான் அந்த உண்பதற்கு அந்த சோதனைக்கு இட்டு செல்கிறது. ஏவாள் அந்த விளக்கப்பட்ட கனியை பறித்து உண்டாள் அப்படின்னு வரும். அதை ஆதாமுக்கும் கொடுத்தால் அவனும் உண்டான் அப்படின்னு. முதல் பாவமே என்ன பாவம் தெரியுங்களாங்க? சாப்பிட்ற பாவம் தாங்க. போசன பிரியன். அதனால நல்ல கரெக்ட். அதனால தான் உளவியலார் சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எவன் ஒருத்தன் சாப்பாட்டில் கண்ட்ரோல் இல்லையோ ஒரு இதுலேயும் அவன் கண்ட்ரோலாக இருக்க மாட்டான்றாங்க. லூஸாக ஒருத்தன் வந்து சாப்பாட்டில் இருப்பான்னாக்கா அவன் எல்லாத்துலேயும் லூஸாக தான் இருப்பான். லூஸுன்னாக்கா மென்டல்னு சொல்ல வரல, அது ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் இருப்பான் என்று சொன்னால் அது நிச்சயமாக அது வந்து உளவியலார் சொல்கிறாங்க. அப்போ உண்பது என்பது அவசியம். ஆனால் உண்பது தான் எல்லாம் அப்படின்னு நினைப்பது தான் மிகப்பெரிய ஒரு சோதனை, மிகப்பெரிய ஒரு பாவமாக நம்ம இட்டு செல்லும். ஃபாதர் சொன்ன மாதிரி தலையான பாவங்களில் போசன பிரியன் அப்படின்னா நான் இருப்பதே சாப்பிடுவதற்காகத்தான், அதுதான் போசன பிரியம். இப்போ அந்த லாசர் பணக்காரன் பாருங்கள், அவன் தான் போசன பிரியன். அவன் நல்லா தின்னு கொழுத்தான், கண்டுக்கவே இல்லை, அதுதான் போசன பிரியம். அங்கே தான் பாவம் வருது. சரிதானுங்களா? அப்போ உண்பது உணவு என்பது அவசியம். ஆனால் அதுதான் எல்லாம் என்று நாம் நினைப்பது என்பது முதல் கருத்தாக ஆண்டவர் இயேசு அன்றாட தேவை என்று சொல்வதிலே நாம் புரிந்து கொள்வது சரியானது என்று நினைக்கின்றேன். உணவு தேவை சொல்லிட்டீங்க சாமி. அடுத்து அப்ப ஆன்மீக தேவை ஏதாவது இருக்குதா? நல்ல அருமையான வார்த்தை நீங்கள் சொன்னீங்க. ஏன்னா நான் உடல் தேவை, உணவு தேவைன்னு சொல்லிட்டேன். ஆன்மீக தேவை கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா மனிதன் உடல் ஆன்மா அப்படின்ற 2 கூறுகளை கொண்டவன். கிரேக்க தத்துவத்தின் அடிப்படையில் இது ரெண்டையும் கண்டுபிடிச்சாங்க. அப்புறமா உள்ளம் அப்படின்னு ஒன்று வந்திருக்கு. அப்புறம் உடல், மனம், ஆன்மா அப்படின்னு வந்துச்சு. இப்போ ஆன்மா தேவை, அதுதான் ஆண்டவர் அடுத்த வசனத்தில் அவர் சொல்கிறார். சாமி படிங்க. எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்கள் குற்றங்களை மன்னியும். பாருங்க, இந்த உலக வாழ்க்கை அப்படின்றது ஒரு அருமையான ஒரு உறவு வாழ்க்கை, அருமையான ஒரு உறவு வாழ்க்கை. இந்த உறவு வாழ்க்கையில் உறவு இல்லை அப்படின்னா நம்ம செத்துட்டோம்னு அர்த்தம். இந்த உயிர் அப்படின்றது எதில் அடங்கி இருக்குது அப்படின்னா உறவு. அதில் தான் பாருங்கள், இந்த லூக்கா நற்செய்தி 15ஆம் அதிகாரத்தில் காணாமல் போன மகன், அவன் என்னவா இருந்தானா? இறந்த நிலையில் இருந்தான். அவனுடைய தம்பி அவன் இறந்து போயிருந்தான். இப்பொழுது மீண்டும் உயிர் பெற்று வந்திருக்கிறான். ஏனென்றால் அந்த உறவு பிளவு பிரிவு என்பது இறப்பிற்கு சமமாக இருக்கிறது. அதனால் அவன் மீண்டும் வரும்பொழுது அந்த உறவு புதுப்பிக்கப்படுகிறது. அப்போ நம்முடைய வாழ்வு இந்த உலகத்தில் உறவின் அடிப்படையில் தான். நாம் பிறக்கும் பொழுதே அப்பா அம்மா அந்த உறவில் தான் நம்ம உருவாகிறோம். அப்பா இல்லைன்னாக்கா அம்மா கருதரிக்க முடியாது. அம்மா அந்த கருவை தாங்கி நமக்கு அந்த உருவையும் உடலையும் ரத்தத்தையும் நம்முடைய உடலில் பாய்ச்சி நம்மளை வளர்த்து பெற்று எடுக்கலைனாக்கா நாம் எப்படி இந்த உலகத்துக்கு வந்திருக்க முடியும்? ஒருவேளை அம்மா நினச்சி இது என்னால் முடியாது சாமி அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதை கழிச்சிருந்தாங்கனாக்கா நீங்கள் நம்ம இருக்க முடியுமா? அப்போ தொடக்கமே அந்த ஆண் பெண் தந்தை தாய் என்ற அந்த உறவிலே தான் நாம் உருவாகின்றோம். கடைசியில் நம்ம எப்படி இறக்குறோம் பாருங்கள். கடைசியில் ஆண்டவர் இயேசு கூட பாருங்கள், அவர் பிறப்பதும் சரி இறப்பதும் தந்தையே கையில் நாவை ஒப்படைக்கிறேன், அந்த உறவில் தான் அவர் இறந்தார். அதே போல் நம்ம இறக்கும் பொழுதும் நல்ல விதமாக நம்ம இறக்குறோம் அப்படின்னாக்கா நம்ம தனியாக ஒரு காட்டில் நம்ம சாக போகிறது கிடையாது. ஒரு வீட்டில் இருப்போம், ஒரு மருத்துவமனையில் இருப்போம், நம்முடைய பிள்ளைகளால் நம்ம கூட இருப்பாங்க, பல விதமான மருத்துவ உதவிகள்லாம் செய்வாங்க. அப்படி பார்க்கும் பொழுது என்னுடைய தந்தையார் இறந்த அந்த நிகழ்ச்சியெல்லாம் நினைத்து பார்க்கிறேன். நாங்கள் 6 பிள்ளைகள், 5 பிள்ளைகளும் நாங்கள் சூழ்ந்து நிற்போம். அவர் கண்ணை முடிச்சு பார்த்தாருனாக்கா அந்த 5 பிள்ளைகளும் ஒன்றாக இருப்போம். அந்த உறவு, அந்த உறவினுடைய மகிழ்ச்சியில் எல்லாரையும் அவர் கூட்டு பேசினார், எல்லாருக்கும் அறிவுரை கொடுத்தார். இறுதியாகத்தான் அவருடைய மரணம் ஆகுது. இது ஒரு நார்மல் டெத்து. அப்படின்னும் பொழுது இந்த உறவிலே தான் பிறக்கின்றோம், இந்த உறவிலே தான் நாம் இறக்கின்றோம். அந்த உறவு இதுதாங்க வாழ்க்கை, இதுதான் வாழ்க்கை, இதுதான் ஆன்மீகம்.
இந்த ஆன்மீக தேவை என்னன்னாக்கா, சண்டை போடுங்க, ஆனால் சமாதானம் ஆகுங்க, ஒப்புரவாகுங்க. பங்காளி சண்டை உண்டு, ஆனால் பகைமையை வளர்த்துக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டே இருக்காதீங்க. அதுக்காக தான் பாருங்கள், ஆண்டவர் அருமையான ஒரு சந்தர்ப்பங்களில் நமக்கு கொடுக்குறாரு பாருங்கள். நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டுக்குவீங்க, இடையில ஏதாவது ஒரு நல்லது காரியம் ஒரு கெட்ட காரியம் வரும் பாருங்கள், வாய்ப்பு கூடுவதற்கு அந்த ஒரு முறையில் ஒருத்தரை மன்னித்து மறந்து. அதனால தான் பாருங்கள், நீர் எங்களை மன்னிக்கின்றீர், அந்த உறவு எப்பொழுதுமே இருக்குது. அதே போல் நாங்களும் பிறரை மன்னிக்கணும். அப்போ நாங்களும் மற்றவங்களை ஏற்றுக்கணும். அந்த உறவில் நாம் வாழும் பொழுது தான் உண்மையாகவே நம்ம ஆன்மீக வாழ்வில் நாம் வளர்கிறோம். சக்கேவை பாருங்கள், யாரையாவது ஏமாற்றி எதையாவது நான் கவர்ந்திருந்தேன் என்று சொன்னால், லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் வரக்கூடிய அற்புதமான ஒரு, யாரையாவது ஏமாற்றி எதையாவது கவர்ந்ததுனால எத்தனை மடங்கு நான் கொடுத்துட்றேன்னா, 4 மடங்காக நான் கொடுத்துட்றேன். அப்படி இனிமேல் எதுவும் வேண்டாம், எனக்கு உறவு தான் வேணும், எனக்கு மக்கள் வேணும், எனக்கு ஆண்டவர் வேணும், நீர் தான் ஆண்டவர் எனக்கு அப்படின்ற அந்த உறவு பிணைப்பு என்பதை நாம் திருப்பியை நாம் வளர்த்துக்கிறோம் பாருங்கள். அதுதான் உண்மையான ஆன்மீகம். அந்த ஆன்மீக தேவையைத்தான் ஆண்டவர் இங்கே சொல்கின்றார். நான் மன்னிக்கிறது போல நீரும் என்னை மன்னிச்சிரும். அந்த மன்னிப்பில் தான் நம்முடைய உறவு வளர்கிறது, நம்முடைய அன்பு மலர்கிறது, நம்முடைய வாழ்வு இருக்கிறது என்பதை ஆன்மீக தேவை என்ற வகையில் உடல் மட்டும் இல்லை, அது ஒரு ஆன்மீக தேவையாகவும் ஆண்டவர் இயேசு அங்கே சொல்வதாக நமக்கு இருக்கிறது. ஃபாதர், நீங்கள் சாமி நீங்கள் நல்லா ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்குறீங்க. ஆண்டவர் கற்றுக் கொடுத்த அந்த ஜெபம் எப்படிப்பட்ட ஒரு உயிருள்ள ஜெபமாக இருக்கு. கண்டிப்பாக இருக்கீங்க. கண்டிப்பாக இட்ஸ் நாட் சிம்பிள். நீங்கள் சொன்ன மாதிரி புத்தகத்துலேருந்து படிக்கிற பிரேயர்னு நினச்சக்கூடாது சாமி. இதுதான் வாழ்க்கை முறை, இதுதான் அடிப்படை வாழ்க்கை தத்துவமே. ஆண்டவர் இவ்வளோ ஒரு சுருக்கமாக சுவையாக இதை நமக்கு சொல்லிட்டு போயிட்டார். இதை நம்ம கண்டுபிடிச்சி நம்ம தேடி இதெல்லாம் நம்ம தோண்டி எடுத்து நம்ம புரிஞ்சுக்கணும். அதுதான் முக்கியமானது. இது நீங்கள் நல்லா சொல்கிறீங்க. இந்த கர்த்தர் கற்பித்த இந்த ஜெபத்தை ஒரு நாளைக்கு ஒரு நல்ல ஒரு கிறிஸ்துவன் அப்படின்னு சொல்லும் பொழுது 7 முறை சொல்கிறோம். ஓஹோ, 7 முறை சொல்கிறோம் ஒரு நல்ல கிறிஸ்துவன். அது நீங்கள் சொல்கிறது தனிப்பட்ட முறையிலே எல்லாம் ஒரு கூட்டு வழிபாட்டு முறையில், கூட்டு வழிபாட்டு ஒரு, அதாவது ஒரு நல்ல கிறிஸ்தவன் எப்போ அப்படின்னா ஜெபமால ஜெபிக்கிறோம். அதில் எத்தனை தடவை இந்த கர்த்தர் கற்பித்த ஜெபத்தை சொல்றோம் வருது? ஆமாம் ஆமாம். எத்தனை தடவை சொல்கிறோம்? 6 முறை வருது. 6 முறை சொல்கிறோம். திருப்பலியில் பங்கெடுக்கிறோம். திருப்பலியில் ஒரு தடவை சொல்கிறோம். ஓகே ஓகே, இல்லைங்களா? அப்போ இது ஏறக்குறைய ஒரு 7 தடவை ஒரு நாளைக்கு அதை நம்ம சொல்கிறோம். இந்த ஜெபத்தை கர்த்தர் கற்பித்த ஜெபம், அதை வார்த்தை அளவில் சொல்லக்கூடாது, அது ஜெபிக்கணும். அது ஒரு மந்திரம், ஒரு சாண்ட். அது ஒரு மந்திரத்தை திரும்ப திரும்ப சொல்ல 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 அதுக்கு சக்தி கிடைக்குது, வல்லமை கிடைக்குது. அப்போ அந்த மாதிரி ஆண்டவர் இங்கே சொல்லும் பொழுது, எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல. ஆமாம், அங்கே ஒரு கொஸ்டின் மார்க் போட்டுக்கோங்க. ஓம உருவு போல அப்படின்னு போட்டுட்டோம். எங்கள் குற்றங்களை மன்னிக்கணும்னு சொல்றீங்க. ஆமா. ரெண்டாவது கேட்குறீங்க, நாங்க எங்க பாவத்தை மன்னிங்கன்னு கேட்குறீங்க. ஏன்னா நம்ம யாரு, எந்த வாழ்க்கை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம், என்ன உள்ளத்துல நினைச்சிட்டு இருக்கிறோம் அப்படின்றதே அதை ஜபமா எடுக்கிறோம் இல்லைங்களா? அது கடவுள் கண்டிப்பா கேட்பார். ஆனா அதுக்கு முன்னாடி ஒண்ணு இருக்கு, எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல. அதுக்கு தந்தை அவர்கள் தெளிவான விளக்கத்தை சொன்னாங்க. அந்த ஆன்மீக தேவை அப்படின்றது இது நம்ம செய்யறோமா? பல நேரங்களில் இதை செய்கிறோமா? நமக்கு சாதாரண ஃபாதர் சொன்னாங்க, அண்ணன் தம்பிகளாக இருந்தாலும் ஒரே ஒட்டு உறவாக இருந்தாலும் பிரச்சனைகள்னு வந்துட்ட பிறகு யாரும் பேச மாட்டோம். ஆனால் ஒரு விழாக்களோ ஒரு துன்பங்களோ வரும்போது எல்லாம் ஒன்றா சேர்ந்து வரும். அப்போ ஒன்றா வரும்பொழுது அந்த பிளவுகள், பிரச்சனைகள், அந்த ஏமாற்றங்கள் எல்லாம் மறைஞ்சிடும். அப்போ அதுதான் இங்கே ஆண்டவர் சொல்கிறார், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்த நாங்கள் மன்னிப்பது போல. அதை நம்ம நினச்சி பார்க்கணும். நமக்கு பிரச்சனை பண்ணுறாங்க, இப்போ பேரை கெடுக்கிறாங்க, நம்மளுக்கு அழுக வைக்கிறாங்க அப்படின்னு ஒருத்தவங்க செய்கிறாங்க அப்படின்னா, அவங்க நம்ம முன்னாடி வரும் பொழுது அவங்கள பார்க்கும்போது நம்ம என்ன நினைக்கிறோம்? எந்த மனநிலையில் இருக்கிறோம்? அவங்க நல்லா இருக்கும்னு நினைப்போமா? இல்லை அவங்க என் கண் எதிரே இருக்கக்கூடாது, அவங்க வேறு மாதிரி தப்பாக அவங்க போயிடணும், அவங்க அழிஞ்சு போயிடணும் அப்படின்னு நினைக்கிறோமா? என்னன்னா, ஒரு சில விஷயங்களை ஓவர் ஸ்பிரிச்சுவலைசிங் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஒரு சில விஷயங்களை ரியலிஸ்டிக் அப்படின்னு ஒன்று இருக்கு. இப்ப
இதை நம்ம உணரணும், கண்டிப்பா உணரணும். இப்போ பாருங்க, நம்ம பத்திரிக்காவில் இந்த ஜபத்தை சொல்லும் பொழுது, திருப்பதி சொல்லும் பொழுது கட்டாப்தான் போட்டு தருவாங்க. அது எங்க பத்திரிக்காவில் ஒன்னு தான், ஆண்டவர்களோடு பண்ண உடனே 3 மட்டும் ஜனங்க சொல்றாங்களே இல்லையா, பதில் வந்துடும் எங்களுக்குலாம். அதையும் நம்ம கொஞ்சம் கவனத்துல வைக்கணும். இப்ப என்னன்னா டடாப்டான்னு போட்டு முடிச்சிடறாங்க. இப்போ சொல்ற மாதிரி ஒண்ணுமே வேணாம், இந்த ஜபத்தை மட்டும் ஒருத்தன் கரெக்டா சொல்லும் பொழுது அதை நினைச்சு உனக்கு நிறுத்தி நிதானமா சொல்றாங்க, என்னாலே எவ்வளவு மாற்றங்கள் வரும் அப்படின்னு. இப்ப மன்னிக்கிறோமா அப்படின்னு என்னுடைய பாயிண்ட் என்னன்னாக்கா, எல்லாரும் மனிதர்கள் பழகினமாக. இன்னைக்கு நான் ஒரு குருவானதான், எனக்கு எதிர்ப்பா எனக்கு ஒருத்தவங்க தீமை செய்யறாங்க அப்படின்னா என்ன கவலை, நான் உடனே மன்னிச்சு வழக்கண்ணுக்கு அறிஞ்சாங்க, இலக்கணத்தை அறிஞ்சாங்க. ஏன் தெரியுமா இலக்கணத்தை அறிஞ்சாங்க? அது ஒரு பாயிண்ட். வழக்கண்ணத்தை அடைக்கும் ஆமா, இலக்கணத்தை கேவலமா இந்த மாதிரி ஒண்ணு கேவலமா ஒரு அடிச்சாங்க. வழக்கண்ணத்தை மாற்றி அதுக்காக ஏன்டா நடிக்கிற, ஏன் நடிக்கிற அப்படின்னு தான் சொல்றேன். அதனால மனிதர்கள் என்ற முறையில என்னால முடியாது, மற்றவர்களால முடியுமா? அந்த மாதிரி எனக்கு ஒரு கஷ்டத்தை கொடுத்தவங்க உடனடியாக நான் மன்னிக்கிறேன். என்னால முடியாது. ராணி மரியா அவங்க அம்மாவால முடியும், அப்ரஹாம் ஸ்டெயின் அவங்க மனைவியால முடியும், என்னால முடியாது. நான் ஒரு நல்லா மனிதன் அப்படின்ற முறையில சொன்ன மாதிரி முயற்சி எடுக்கணும். முடியாத ஒன்றும் இல்லை, இப்போ உடனே முடியாது. அந்த கால கெடுதல் நீங்க கொடுத்தீங்க கண்டிப்பா வாய்ப்பு 2 பக்கமும் உண்டு. அதுக்காக நான் சொல்றது, பங்காளி சண்டை முடிஞ்ச உடனே அன்னைக்கு சாயந்தரமே சமாதானம் ஆயிடுச்சு. பசங்களை நம்ம கண்ட்ரோல் பண்ணுவோம், என்ன இருக்கும் போகக்கூடாது. சுத்தம் பெரியப்பான் எவனா வந்தான்னாக்க கிடையாது. நடக்கிறதே வேற. ஒரு 2 மாசம் கழிச்ச பிறகு எல்லாம் ஒன்னாதான் பதவி போடுவான், எல்லாம் ஒன்னாதான் போய் பத்திரிகை வைப்பான். ஏன்னா டைம் வில் கியூர். அதனால இப்ப பால் சொல்ற அந்த ஒரு ரியாலிட்டி, ஸ்பிரிச்சுவல் ரியாலிட்டி, அந்த ஆன்மீக சேவை அவசியம். அதுக்காக அந்த அருளை கொடு, அந்த மனநிலை கொடு, அந்த முதிர்ச்சியை கொடு, ஆதிக்கு ஆளாகாத ஒரு சங்கடமில்லாத ஒரு கசப்பு தன்னை உள்வாங்காத ஒரு மனநிலையை கொடு ஆண்டவரே அப்படின்னு தான் நம்ம அந்த ஆன்மீக சேவையை நம்ம கேட்கிறோம். இப்ப ஏற்கனவே நம்ம இறுதி பகுதியை வந்துட்டு இந்த இறுதி பகுதி அதெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும். கடைசியா என்ன எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். முடிவாக அமைகிறது. இதுல எப்படி உங்களுக்கு கருத்துகள் உங்களுக்கு அதை தெளிவுபடுது புரியுங்களா? ஆமா ஆமா. என்ன ஒரு கொஸ்டின் உங்கள்கிட்ட, இந்த திருத்திய பதிப்புல பார்த்தீங்கன்னா எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் இருக்குது. ஆனா பழைய இதுல பார்க்கும்போது எங்களை சோதனையில் விழவிடாதேயும். ஏன்னா சோதனைக்கு கடவுள் அவரு நீங்களா போங்கன்னு உட்படுத்தல, அது நம்மளாதான் போறோம். இப்போ ஆதாம் ஏவாளை அவர் படைக்கும் பொழுது அந்த சிங்காரவனத்துல அந்த மரத்தை காட்டி இந்த பழத்தை யாரும் சாப்பிடாதீங்க அப்படின்னு தான் சொன்னார். அப்போ இவங்க தான் போனாங்க. ஆமா. அப்போ இது இந்த வார்த்தைகள் எனக்கு கொஞ்சம் ஒரு நெருடலா இருக்குது. அது ஒரு மாதிரி அது எப்படி இருக்கலாம்? நம்முடைய தற்போதைய திருத்தந்தை அவருக்கே பெரிய நெருடலா தான் இருந்தது. அவர் செஞ்ச முதல் மாற்றமே இந்த திருவழிபாட்டில் இருக்கக்கூடிய இந்த ஜபத்தினுடைய மாற்றம் தான். இப்ப என்ன செய்யணும் அப்படின்னாக்கா, விவிலியத்தை புதிய மொழிபெயர்ப்பு ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொன்னு புரிஞ்சுங்க, நம்ம தமிழ் போல ஒரு வளமையான செழுமையான மொழி என்ன பொறுத்த வரைக்கும் உலகத்திலேயே ஆமா. ஏன் நினைக்கிறேன்னா, அந்த மூத்த மொழி அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த மொழிய எப்படியெல்லாம் நம்ம கையாளணும் பாருங்க. எனக்குரிய ஒரு 3-4 வருஷத்துக்கு ஒரு முறை அப்படிட்டே இருக்கும் வார்த்தைகளை பார்த்துக்கிட்டே இருக்கும். அந்த வார்த்தைகளை கையாளுகின்ற விதம் வித்தியாசம் பாத்தீங்கன்னாக்கா ஒரே மாதிரி தான் இருக்கும்.
தமிழ் மட்டும் மாறிக்கிட்டே இருக்குது. ஏன்னாக்கா அவ்வளவு வளமையான செழுமையான ஒரு புரிதல் கொண்ட ஒரு மொழி என்பது ஒரு பக்கம். இப்ப பாங்க கேட்டாங்க, உட்படுத்தாதையும் அப்படின்ற வார்த்தை எப்படி வந்தது அப்படின்னா, ஆங்கிலத்துல பாருங்க அப்படின்னு உட்படுத்தாதையும், எங்களை இட்டு செல்லாதையும். அந்த இட்டு செல்லாதையும்ன்றது தான் உட்படுத்தாதையும் அப்படின்னு மாத்தி இருக்கிறாங்க. ஆக்சுவலா அது முறையில்தான். நம்முடைய தற்போது திருச்சபை பிரான்சிஸ் அவர்கள் எப்பயும் மாற்றிட்டாங்க. அவங்க அகில உலக திருச்சபைக்கு அறிவிச்சுட்டாங்க. ஆனா இந்திய ஆயர் பேரவையோ அதற்கு அடுத்து நம்முடைய தமிழக ஆயர் பேரவையோ அதை அங்கீகாரம் செய்து நமக்கு அதை முறைப்படி அறிவிக்க வேண்டும். நல்லா கவனிக்கணும், திருச்சபை என்பது அந்த ஒரு முறையை பாப்பானவர் சொல்லிட்டாரு அப்படின்றதுனால உடனடியா பெண்கள் பாதங்களை கழுவலாம் அப்படின்னு நம்ம சாமியார் ஒருத்தர் பேர் அது மாதிரி ஆரம்பிச்சாங்க. பாப்பானவர் சொன்னதுனால அது ஒன்றும் தப்பு இல்லை நீங்க செய்யறதை பத்தி. ஆனா தமிழக ஆயர் பேரவை நம்ம பிஷப் நமது ஆயர் அதற்கு ஒப்புதல் கொடுத்திருக்கிறாரா, அதை செய்ய சொல்லியிருக்கிறாரா அப்படின்றத நம்ம பார்க்கணும். அதனால இந்த அமைப்பு முறைக்கு நாம் எப்பொழுதும் முரணாக போகக்கூடாது. இப்ப விடாதையும் அந்த வார்த்தை தான் பயன்படுத்தணும்னு பிரான்சிஸ் அவர்கள் முதல்ல சொல்லிட்டாங்க. இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னா, யாகப்பர் எழுதிய திருமுகம் 1 அதிகாரம் 3ஆம் வசனத்துல இப்படி சொல்லப்படுகிறது, சோதனை வரும்பொழுது கடவுளிடமிருந்து வருகிறது என்று யாரும் சொல்லக்கூடாது. காரணம், அவர் எவரையும் சோதிப்பது இல்லை. நீங்க படிக்கிறதா கூட படிக்க. யாகப்பர் எழுதிய ஜேம்ஸ் 1:13 பாருங்க. சோதனை வரும்போது யாக்கோப் சோதனை வரும்போது இச்சோதனை கடவுளிடமிருந்து வருகின்றது என்று யாரும் சொல்லக்கூடாது. கரெக்ட். கடவுளிடமிருந்து இந்த சோதனை என்பது வரக்கூடாது, வர முடியாது. ஆனா எங்க இருந்துதான் அப்புறம் வருது அப்படின்னாக்கா நம்முடைய தீய நாட்டங்களிலிருந்து வருகிறது. உலகம் பசாசு சரீரம், இதை முன்னாடியே உங்களுக்கு விளக்கம் சொல்லி. ஆமா, உலகம் பாச எங்கடா இருக்கு? உலகம்னா என் உலகம் நான் இங்க இருந்துகிட்டே நியூயார்க்கு 42nd ஸ்ட்ரீட்ல இருக்கிற மாதிரி நான் நினைச்சிருக்கானாக்கா அந்த உலகத்தை அங்கிருந்து என்னால கொண்டு வர முடியும். பசாசு இப்ப சொன்னார், அந்த சோதனை என்பது என்ன தெரியுமா? வேற ஒண்ணு இல்லை, பொய்ய சொல்லிட்டான். எவன் பொய்ய புழுறாரோ அவன் சாத்தானுடைய பிள்ளை. இந்த கனியை உண்டால் நீ கடவுளை போல மாறி விடுவாய். பொய் தானே? அந்த பொய்க்கு உட்பட்டு இவர்கள் நம்பி போனார்களே, ஏமாற்ற. இன்னைக்கு எத்தனை பேர் போய் சொல்றான்? இந்த நுகர்வு கலாச்சாரத்துல இந்த மைக்கு வாங்குங்க, இந்த பேட்டரி வாங்குங்க, இந்த பொருளை வாங்குங்க, அந்த பொருளை வாங்குங்க, இது உலகத்துல தரம் வாய்ந்தது, என்னென்னலாம் போய் சொல்றான். அந்த சோதனைக்கு உட்பட்டு சாரதாசுல உள்ள போய் ஒரு 10,000 20,000 செலவு வச்சு வெளியே அப்பதான் தெரியுது கஷ்டம் அப்படின்னு தெரியும். ஆக இந்த பொய் சொல்றது தாங்க சாத்தானுடைய வேலை. சாத்தானுடைய வேலை தான் சோதிக்கிறது. அப்ப சோதனைக்கு உட்படுத்தாதீங்கன்னா கடவுளை உங்களை சோதிக்க மாட்டாரு, சாத்தான் வேலை செய்ய மாட்டாரு. கடவுளா தான் இருப்பார். ஆனா என்னன்னாக்க விடாதையும் அப்படின்னு சொல்லும் பொழுது நான் நடந்து போறேன். அந்த உலக ஒரு நுகர்வு கலாச்சாரம், ஒரு ஆபத்தான கலாச்சாரம், தீமை நெருங்கிய ஒரு கலாச்சாரம், நடந்து போறேன். தப்பு எங்கேயும் விழுந்துடாம ஒரு வரப்புல வந்து போறீங்க, ஒத்த அடி பாதை, அந்த வரப்பு ஒண்ணு மேல ஒண்ணு வச்சுதான் நீங்க போறீங்க. விழுந்துடாத என்னை காப்பாற்றாங்க. அப்ப விழுறது யாரு? அந்த சோதனையை கொடுக்கறது யாரு? அந்த வரப்பு தான். கடவுள் என்னை காப்பாற்றணும்னு வேண்டிக்கும், அவ்வளவுதான். ஆக சோதனையில் விடாதையும் அப்படின்ற வார்த்தை தான் சரியான ஒரு வார்த்தை. இந்த சோதனை அப்படின்றது என்ன அப்படின்னாக்கா நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு சாமி சொன்ன மாதிரி பலவிதமான தீமையான விஷயங்கள் இருக்குது அப்படின்னும் பொழுது அந்த தீமையிலே நாம விழுந்து விடாமல் கவனமாக இருக்க வேண்டும். நம்மால் மட்டும் முடியாது, கடவுளுடைய அருள் நமக்கு தேவைப்படுது. எனவே அந்த சோதனைக்கு உட்படுத்தாமல் நாங்கள் விழுந்து விடாமல் எங்களை காப்பாற்றும் ஆண்டவரே என்பது நல்லொழுக்கத்துடன் ஒரு நல்ல கிறிஸ்துவ நல்ல ஒரு இறையாட்சி ஆண்டவருடைய அந்த விவிலியத்தின் மதிப்பீடுகளை கொண்டு வாழ்வது என்பதுதான் அந்த நல்ல ஒழுக்கம். அதன்படி வாழ்வதற்கு ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும். இதுதாங்க ஜெபம். நன்றி ஃபாதர், நன்றி. அப்ப சுருக்கமா நம்ம சொல்லணும்னா ஜெபம்னா என்ன? எதற்காதீங்க, உளராதீங்க, வெளிவடத்து போவாதீங்க. ஜெபம் இல்ல. எது ஜெபம் அப்படின்னு சொன்னாக்கா கடவுளை கேளுங்க. உமது 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 அதுதான் ஜெபம். 2வது பாஸ்கல் சொன்னாரு. அப்ப நாங்க கேட்க கூடாதா? கேட்கலாம். எது கேட்கலாம்? அன்றைக்கு தேவையானதை பேராசை கொண்டு கேட்காம அதை மட்டும் கேளு. 2வது உணர்வுடன் நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு அதுக்கு கேளு.
மூன்றாவது நல்ல ஒழுக்கத்துடன் நல்ல கிறிஸ்துவனாக ஒரு எக்ஸாம்பிளரியா வாழ்வதற்கு, முன்மாதிரியா வாழ்வதற்கான ஒரு வாழ்க்கையை தேவை. போதும், அதுதான். கடைசியா ஒரு உமது கடைசியா அரசு வருக எல்லாமே உமக்கு தான் அப்படின்னு ஒரு புகழ்ச்சியோட பிடிக்கிறோமே, அதுதான். ஓரளவுக்கு உங்களுக்கு ஜபம் தான் என்ன ஏது என்று நம்ம புரிஞ்சுக்கலாம். அதனால ஏறக்குறைய இந்த நிகழ்ச்சி நாம நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நேயர்கள் அனைவருக்கும் மீண்டுமாக நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இவ்வளவு நேரம் இந்த நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு எங்களோடு இருந்து இந்த கருத்துக்களை நாம் கேட்டதற்காக ஆண்டவருடைய ஆசை உங்களோடு என்று இருக்க வேண்டுமா நாங்கள் குறிப்பிடுகிறோம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிக்கு ஒத்துழைப்பு கொடுக்குமாறு மிகவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தூர்த்து தொலைக்காட்சிக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியை நன்றி, வணக்கம். மரியே வாழ்க.